இது நேற்று எடுத்த வீடியோ. இப்போல்லாம் நாங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக ராகியும் கம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மாவில் தான் கூழ் செஞ்சு சாப்பிட்றோம். எப்படியும் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அது செஞ்சுருவேன். நல்லா வாசமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு துவையல் மட்டும் நான் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சுப்பேன். நேற்று காலையில் என்ன செஞ்சேன்னா, கொத்தமல்லி இருந்துச்சு, கொத்தமல்லி துவையல் தான் அரைச்சேன். ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு, 1 மிளகாய், தேங்காய், புளி போட்டு நல்லா வதக்கிடணும். தேங்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை போடணும். நான் வந்து 1 கட்டு கொத்தமல்லியும் 1 கை அளவுக்கு புதினாவும் இருந்துச்சு. அது 2யும் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு அதில் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி விடாமல் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா கட்டியாக துவையல் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு, ராகி அந்த களிக்கு இந்த துவையலுக்கும் நல்லா ஆப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி இப்போல்லாம் கம்பு, ராகி சாப்பிட்றதுனால எங்களுக்கு நல்லா இருக்குது. இட்லி தோசையை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இறங்கியிருக்கோம். இந்த துவையல் அதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.